பொங்கல் பரிசு எப்பொழுது கிடைக்கும்? பொங்கல் பரிசில் யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும்? யாரெல்லாம் பொங்கல் பரிசு பெற தயாராகி கொண்டிருக்கிறார்கள்? பொங்கல் பரிசில் 5000 ரூபாய் கிடைக்குமா? 6000 ரூபாய் கிடைக்குமா? அதற்கு மேல் கிடைக்குமா? இந்த குழப்பத்தில் ஒரு முக்கியமான தகவல் எந்த ஒரு வீடியோ பதிவில் இருக்குது. ஸோ உறுதியாகிவிட்டது மக்களே, இந்த பொங்கல் பரிசு ஸோ இவர்களுக்கு மட்டும் கிடைக்கும், இவர்களுக்கு கிடைக்காது. அப்படின்னா யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது அப்படின்ற ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொங்கல் பரிசு ரொக்க பணம் 5000 ரூபாயை உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வழங்க இருக்காங்க. NPHH, PYY, AYY இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் உறுதியாகிடுச்சுங்க. ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு. மீதி இருக்கிற 2 வகையான ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிட்டுள்ளுங்கள். ஸோ பொங்கல் பரிசு தேர்தல் காலம் நெருங்குவதால் வாக்காளர்களை குஷிப்படுத்த இந்த பொங்கல் பரிசு இருக்கும். பொங்கல் பரிசு ரூபாய் 3000 கண்டிப்பாக கிடைக்கும். ஜனவரியில் எந்த தேதியில் கிடைக்கும்? 3000லிருந்து 5000 வரை வாக்காளர்களை குஷிப்படுத்த பொங்கல் பரிசு திட்டம் நடைபெற இருக்குங்க. ஸோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கார்டுகாரர்களுக்கு தலா 3000 முதல் 5000 வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் 2.25 கோடி குடும்பங்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட உள்ளது. வாக்காளர்களை குஷிப்படுத்தும் வகையில் இம்முறை பொங்கல் பரிசு தொகுப்பும் இருக்கும் என தலைமை செயலக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. தமிழகத்தில் விரைவில் பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் பரிசு தொகை வழங்குவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆலோசனை சந்தித்து வருது. தமிழகத்தை ஆளும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 2025 பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பரிசு எதுவுமே தரவில்லை. பொங்கல் வைத்து கொண்டாடுவதற்கு தேவையான அடிப்படை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை மட்டுமே வழங்கினர். ஆனால் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை அப்படி எளிதாக கடந்து சென்றுவிட முடியாது. ஆளும் அரசும் சில கணக்குகளை போட்டு வைத்து கொண்டிருக்கிறது. பீகார் மாடலில் ஸ்டாலின் கண்டிப்பாக நடக்கும். தமிழக ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் 2021 பொங்கலுக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கதும் குறிப்பிக்கப்பட்டதுங்க. அதுவே இதுவரை அரசால் வழங்கப்பட்ட உச்சபட்ச பொங்கல் பரிசு தொகையாகும். பின்பு திமுக ஆட்சியில் 1000 ரொக்க வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பொங்கலுக்கு பணம் இல்லாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க திமுக மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் இலக்கை எண்ணிட்டுள்ளது. தமிழக மக்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். அதற்கு முக்கிய காரணம் இது தேர்தல் பொங்கல், அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரக்கூடிய பண்டிகை. எனவே ஆளுங்கட்சி தங்கள் மீதான அதிருப்தி குரல்களை தனியே செய்யவும், வாக்கு வங்கி அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், சிறப்பு ஏற்பாடுகளை செய்யவும் அந்த வகையில் 2024 பொங்கல் பண்டிகைக்கு 5000 ரொக்க வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. ஸோ நிச்சயமாக 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. உங்களோட அக்கௌண்ட்டோடைய EKYC ப்ராசஸ் எல்லாமே முடிக்கணும்னா முடிச்சு வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.